ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடமாட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு நாளைக்கு நாளான்னைக்கு அப்புறம் திங்கள் செவ்வாய்களில் கூட வந்து ட்ரைனிங் இருக்குது. இது என்ன ட்ரைனிங், யார் யாருக்கு ட்ரைனிங், எப்போ ட்ரைனிங் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கு நடக்க போகிற ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சென்சஸ் கணக்கெடுப்பு, அதாவது மலைவாழ் மக்கள் பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம், பழங்குடியினர் கணக்கெடுப்பு. ஸோ இதுக்கான பயிற்சி வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை நடக்க போகுது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கெல்லாம் வந்து இந்த பயிற்சி நடக்கும். ஸோ இந்த பயிற்சி நடக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்து இந்த எஸ்டி சென்சஸ் கணக்கு எடுக்கிறதுக்கு பதிவு பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லேருந்தும் வந்து எடுத்திருப்பாங்க. மாவட்டம் வாரியாக வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து போய்ட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கே வந்து ட்ரைனிங் இருக்குது அப்படிங்கிறதால நிச்சயமாக இன்றைக்கி வந்து வென்யூ எங்கே அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அண்ட் அதே போல் இந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நாளான்னைக்கு இருக்காது. ஏன்னா நாளான்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ITK 2.0 ட்ரைனிங் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இது 2 நாள் பயிற்சி இல்லைங்களா, அதனால் வந்து திங்கக்கிழமையும் வந்து இந்த பயிற்சி நடக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் டவுட் இருக்கும். ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹90 வந்து கிடைக்கும். இதுவே வந்து 2 விதமாக வந்து பிரிச்சுருக்காங்க, தரைப்பகுதி மலைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ட்ராவலிங் அலவன்ஸ் மட்டும் வந்து மாறும். ஆனால் வீடு கணக்கு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ₹90 தான். மலைப்பகுதிக்கு போயிட்டு நம்ம கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து ₹200 தராங்க. தரைப்பகுதி அதாவது பிளாட் ஏரியா அப்படின்னா அங்கே வந்து ₹100 தராங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 வீடு வந்து ஒரு நாளைக்கு கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ₹900 ப்ளஸ் அந்த ட்ராவலிங் அலவன்ஸும் சேர்த்து கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் கஷ்டமும் கூட தான். கஷ்டத்தை பார்த்துட்டு நம்மளால் வேலை செய்ய முடியுமா? ஸோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஈஸின்னு நினச்சிட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக ஈஸி ஆகிடும். முதல்ல ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால் ஈஸியாகவே நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோட ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கணக்கெடுப்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் எல்லா டேட்டாஸுமே என்ட்ரு பண்ணணும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் மற்ற முக்கிய தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லி தருவாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் செலக்ட் ஆனவங்க ட்ரைனிங்கை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து ட்ரைனிங்க்கு போகணும். ஸோ இது 40 நாள் ப்ராஜெக்ட் ஆச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 10 வீடு, 40 நாளைக்கு வந்து நம்ம வந்து அதிகமான வீடு, அதாவது 400 வீடு வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு தோராயத்துக்கு தான் சொன்னோம். ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் 10 வீடு பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரே நாள்லேயே நீங்கள் ₹1000 ₹1100 வந்து சம்பாதிப்பீங்க. அப்போ 40 நாளைக்கு ₹40,000 நமக்கு கிடைக்குமா? இல்லை 50,000 கிடச்சிருமா? அப்படியெல்லாம் இல்லை. ஸோ எவ்வளோ பழங்குடியினர் மக்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க தன்னார்வலர்கள் எத்தனை பேர் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு தோராய கணக்கெடுப்பு. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 3 இல்லை 4 5 அந்த மாதிரி கூட எப்படி வந்து வீட்டினுடைய எண்ணிக்கை இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட முடியும். இதுதான் எஸ்டி கணக்கெடுப்பு பற்றின தகவல். நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை, அதாவது 27ஆம் தேதி நமக்கு வந்து இளம் தேடி கல்வி 2.0 செலக்ட் ஆன எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் இருக்குது. ட்ரைனிங் வந்து ஆக்சுவலாக ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வந்திருக்க வேண்டியது. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ தான் வந்து செகண்ட் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட் அண்ட் செகண்ட் லிஸ்ட் செலக்ட் ஆன தன்னார்வலர்கள் எல்லாருக்கும் சேர்த்து நாளைக்கு வந்து ட்ரைனிங் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இந்த ட்ரைனிங் நடைபெறும். நிறைய பேர் கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருந்தீங்க, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து சாட்டர்டே ட்ரைனிங் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாட்டர்டே ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரைனிங். அது மட்டும் இல்லாமல் இளம் தேடி கல்வி 2.0 ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு வர ட்ரைனிங். இதில் வந்து அந்தந்த பிளாக் தன்னார்வலர்களுக்கு எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்கு பிளேஸ் எங்கேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பயிற்சியில் கலந்துக்கணும். ஸோ இந்த பயிற்சியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் வந்து நடத்தக்கூடாது, லீவ் நாளில் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து சாட்டர்டேவாக பார்த்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கல்வி அலுவலர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த ட்ரைனிங்க்கு வருவாங்க. ஸோ நீங்கள் எந்த ரீசனும் சொல்லாமல் கண்டிப்பாக அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கணும். இந்த பயிற்சியில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. அதனால் எல்லாருமே வந்து பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ எங்கே பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் வந்து அவங்க சொல்லுவாங்க திரும்பவும். இந்த பயிற்சிக்கான அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் எஸ்டி ட்ரைனிங்க்கு போனாலும் சரி, அந்த எஸ்டி கணக்கெடுப்புக்கு ITK 2.0 ட்ரைனிங் போனாலும் வந்து ஏற்கனவே வந்து நம்ம வாங்கியிருப்போம் இல்லைங்களா, ஒரு ₹50 அந்த மாதிரி வந்து பஸ் ஃபேர் எல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த டைமும் வந்து ட்ரைனிங்க்கான அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் லேட்டாக கிடைக்கும், உடனே கிடச்சிடாது. ஸோ ட்ரைனிங் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.